ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்கே ஒரு ஆறு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த காட்டின் அருகில் மிகவும் ஏழ்மையான விறகு வெட்டி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன் மற்றும் கடின உழைப்பாளி. அவன் தினமும் ஆற்றங்கரையில் இருந்த மரங்களை வெட்டி அதை விற்று தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். அன்று ஒரு நாள் ஆற்றங்கரையில் சாய்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்ட அவன் தீர்மானித்தான். வெயில் அதிகமாக இருந்ததால் அவனுக்கு மிகவும் வேர்த்தது. அவன் கைகளை தேய்த்து கொண்டு கோடாரியை ஓங்கி மரத்தை வெட்டத் தொடங்கினான். காடு முழுவதும் டக் டக் என்று மரம் வெட்டும் சத்தம் எதிரொலித்தது. திடீரென்று அவனது கைகளில் இருந்த வேர்வையினால் பிடி நழுவி கோடாரி ஆற்றில் பறந்தது. அவன் கண் இமைக்கும் நேரத்தில் அவனது ஒரே வாழ்வாதாரமான அந்த இரும்பு கோடாரி சட்டார் என்ற சத்தத்துடன் ஆழமான ஆற்றத் தண்ணீருக்குள் விழுந்தது. விறகு வெட்டி அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஐயோ, என் கோடாரி விழுந்து விட்டதே! இப்போது நான் என்ன செய்வேன்? என் குடும்பம் பசியால் வாடுமே என்று ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுது புலம்பினான். அவனது உண்மையான அழுகுரல் கேட்டு அந்த ஆற்றின் தேவதை தண்ணீருக்குள் இருந்து பிரகாசமான ஒளியுடன் வெளிப்பட்டாள். மகனே, நீ ஏன் அழுகிறாய் என்று தேவதை கனிவோடு கேட்டாள். விறகு வெட்டி வணங்கி, தேவதையே, என் ஒரே கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது என்று நடந்ததை கூறினான். வருந்தாதே, நான் உனக்கு எடுத்துத் தருகிறேன் என்று கூறி தேவதை தண்ணீருக்குள் மூழ்கினாள். சிறிது நேரத்தில் அவள் கையில் மின்னும் ஒரு தங்க கோடாரியுடன் வெளியே வந்தாள். இந்த தங்க கோடாரி உன்னுடையதா என்று கேட்டாள். ஆனால் அந்த நேர்மையான விறகு வெட்டியோ, இல்லை தேவதையே, இது என்னுடையது அல்ல என்று தயங்காமல் கூறினான். தேவதை மீண்டும் தண்ணீருக்குள் சென்று இம்முறை ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தாள். இதுவாவது உன்னுடையதா என்று கேட்டாள். இப்போதும் அவன், இல்லை, இதுவும் என் கோடாரி இல்லை என்று சொன்னான். மூன்றாவது முறையாக உள்ளே சென்ற தேவதை அவனது பழைய இரும்பு கோடாரியை தூக்கி வந்தாள். அதை பார்த்ததும் விறகு வெட்டி மகிழ்ச்சியில் குதித்தான். ஆமாம், இதுதான் என்னுடைய கோடாரி, மிக்க நன்றி என்று கத்தினான். அவனது பேராசை இல்லாத நேர்மையைக் கண்டு வியந்த தேவதை, உன் நேர்மைக்கு என் பரிசு என்று கூறி அந்த தங்கம் மற்றும் வெள்ளிக் கோடாரிகளையும் அவனிடமே கொடுத்து மறைந்தாள். விறகு வெட்டி மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பினான். இதை கேள்விப்பட்ட அவனது பேராசைக்கார நண்பன், நானும் தங்கம் பெறுவேன் என்ற அதே ஆற்றுக்கு ஓடினான். அவன் வேண்டுமென்றே தனது கோடாரியை ஆற்றில் எறிந்துவிட்டு அழுவது போல் நடித்தான். தேவதை தோன்றி தங்கக் கோடாரியை காட்டியவுடன் அவன் பேராசையில், ஆமாம், இதுதான் என்னுடையது என்று பொய் சொன்னான். தேவதை கோபமடைந்தாள். நீ ஒரு பொய்யன், உனக்கு எதுவுமே கிடைக்காது என்று கூறி மறைந்தாள்.
அந்த பேராசைக்காரனுக்கு தங்க கோடாரியும் கிடைக்கவில்லை, அவனது பழைய இரும்பு கோடாரியும் கிடைக்கவில்லை. நீதி, நேர்மையை சிறந்த கொள்கை. நேர்மையாக இருப்பவர்களுக்கு எப்போதும் நன்மையே நடக்கும்.